இலங்கை சாப்பாடு சாப்பிடுவாராம், இலங்கை பீச்சுக்கு வருவாராம், ஆனா சப்போர்ட் மட்டும் இந்தியாவுக்கு கொடுப்பாராம். அப்படி பந்து வீசிரியா ஜந்து வீசிரியா? ஒரு சம்பவம் செய்வீங்க, நாங்க ஓயாம சம்பவம் செய்வோம், அதெல்லாம் மறந்துடுவீங்க. ஏன்னா இவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. மை ஃப்ரெண்ட் கமலாஷோ. அதாவது இங்க ஒரு ஃபெமிலியே வந்திருக்காங்க. நம்ம பீச்சில் வீடியோ எடுக்க வந்தோம். ஐயா வந்து இந்தியா ஃபேனா, இந்தியா ரசிகரா? நீங்க இந்தியன் கிரிக்கெட் ரசிகர். உங்க மகனு அவரு மச்சான். நீங்க ரெண்டு பேரும் இலங்கை ரசிகர். ஏன் இந்தியா ரசிகர்? காரணம் சின்ன வயசுல இருந்து இந்தியா ரசிகர். பட் இவங்க சின்ன வயசுல இருந்தே அப்படி இலங்கை ரசிகர் ஆயிட்டாங்களே. இலங்கை சாப்பாடு சாப்பிடுவாராம், இலங்கை பீச்சுக்கு வருவாராம், ஆனா சப்போர்ட் மட்டும் இந்தியாவுக்கு கொடுப்பாராம் அப்படின்னு நான் கேட்கல. உங்க மச்சான் கேட்டாரு. இந்தியாவில வந்தனால இந்தியா சப்போர்ட். இந்தியாவில தான் வந்தீங்க? எப்படி? படகுல வந்தீங்க? ஐயா உண்மையிலேவா? இல்ல இந்த பதில சின்ன இந்தியா சப்போர்ட். நிறைய பேர் இந்தியாவில வந்திருக்காங்க. மலையக மக்கள் நிறைய பேர் இந்திய தமிழர்கள் தான். பட் ஒரு அப்படி இருக்குமோன்னு நான் கேட்டேன். பிரதர் வாங்க. ஆனா இருந்தாலும் வீட்டுல பழக்கிட்டீங்களா? ஓ நான் சொல்லுங்க, நம்ம தாய்நாடு தான் நான் உங்களுக்கு முதல்ல கை கொடுக்குறேன் தெரியுமா? சில வீட்டுல வந்து அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படியே மகன் ஃபாலோ பண்ணுவாங்க. இவரு நான் சொல்லுவேன் இல்ல அது கணக்கு எப்படித்தான் உங்களை வச்சு இவரு நான் கலாய்ப்பேன். அத இது என்னது இல்ல 52 ரன்னுக்கு சிராஜ் 50 ரன்னுக்கு 50 ரன்னு அத வச்சுதான் இவரு போட்டு காய்ப்பேன். எங்க பந்து வீசிரியா ஜந்து வீசிரியா? 6 விக்கெட் எடுத்தாரு. 4 விக்கெட் இல்ல 6 விக்கெட். நீங்க குறைச்சு சொல்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மனுஷன் பண்ண வேலையால தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்தியாவுக்கு சனி, இது இலங்கைக்கு சனி. அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. நேத்து கூட நேத்து மேட்ச் பாத்தீங்களா? என்னாச்சு? இந்தியா ஸ்ரீலங்கா வந்து அது தெரியுது. அப்பா என்ன நல்லா கலாச்சாரா? இங்க வாங்கய்யா, கிட்ட வாங்க. என்ன வியாஸ்காந்த் போட்டா நம்ம தமிழ் போய் விளையாண்டாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் கொஞ்சம் பம்ஸ் போடுறாரு இல்லையா? போட்டா பாரு ஒரு போலு. எனக்கு பக்குண்டாச்சு. என்னடா இது? மாதிரி ஒரு பம்ஸ் போட்டாரு. நல்லா அதுவும் அந்த விளையாடின பேட்டர்ஸ் எல்லாம் பயங்கர பேட்டர்ஸ். பாகிஸ்தானுடைய ஃபர்ஹான் 80 ரன் அடிச்சாரு. ஒதுக்கப்பட்ட பிளேயர்ஸ் அங்கண்ட ஒரு 6 ரன். அவங்களோட ஆடுகளும் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல தான் கண்டினியூ அந்த கிரவுண்ட்ல மட்டும் தான் விளையாடுவாங்க. அதுக்கு தான் சொல்லிங்க, பாகிஸ்தான் டீம் எங்க ஏரியாவுக்கு வாயா, எங்க ஏரியாவுக்கு வா. பிரேமதாச கிரவுண்ட்ல கடைசி இந்தியாவை வச்சு நாங்க என்ன பண்ணோம்? அப்படியே வச்சு செஞ்சுட்டோம், வெண்டுட்டோம். விராட் கோலி என்னது ரோஹித் எல்லாரும் இருந்தாங்க. இலங்கை தான் வெண்டுச்சு. அது ஒண்ணு செய்வீங்க, 10 விட்டுருவீங்க. நாங்க அந்த 10 சொல்லும்போது இந்த 2 வச்சு எங்களை மடக்கிடுறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்க வந்து செய்வோம். ஏதாச்சும் எப்பயாவது ஒரு சம்பவம் செய்வீங்க, நாங்க ஓயாம சம்பவம் செய்வோம், அதெல்லாம் மறந்துடுவீங்க. இன்னைக்கு வந்து டெஸ்ட்ல ஆஸ்திரேலியா அம்பையர் சொல்லி கொடுத்து வச்சுருவீங்க. பார்த்தா இப்படி சொல்லுவீங்க. அதிகமாக பேசுறப்போ தெரியுங்க. இன்னைக்கு ஏசஸ்ல ஸ்டாக் வந்து நல்லா போலிங் போட்டுருக்கா தெரியுமா? வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்துருக்கா. ஒரே நாள் 7 விக்கெட் எடுத்திருக்கா. ஸ்டாக் இந்த ஸ்டாக் முடிஞ்சு 2 நாள்லயே சோழியை முடிச்சிட்டாங்க. லீவு இப்போ நிறைய நஷ்டமா இந்த ஆஷஸ் போட்டி. உங்க மூலமா ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த முக்கோணம் T20ல ஸ்ரீலங்காவுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது வாய்ப்பே இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை. அது அவர் ஆளுக்கு தான் சொல்றாரு. வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்ட்ரைக் ரேட் சராசரியை வச்சு நீங்க சொல்லுங்க, ஒரு சான்ஸ் இருக்கா? இருக்கிற 2 போட்டியும் கட்டாயம் இலங்கை அணி வெல்ல வேண்டும். இப்போ சிம்பாப்வே கூட ஒரு போட்டி இருக்கு, பாகிஸ்தான் கூட ஒரு போட்டி இருக்கு. இதே மாதிரி விட்ட பிழைகளை நிவர்த்தி செய்து வெல்லணும். இப்போ அவங்க 2 பேரும் நல்ல பாயிண்டோட இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் 2 போட்டியும் வென்றிருக்கு, சிம்பாப்வே இலங்கையை வென்றிருக்கு. என்னைய தெரிஞ்சு சிம்பாப்வேயும் பாகிஸ்தானும் தான் ஃபைனலுக்கு போக சான்ஸ் இருக்கு. வருத்தமான செய்தி. நானும் இலங்கை ரசிகன் தான். ஏன்னா இவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க. எத்தனை பேர் தான் நம்புறது? பாகிஸ்தான் நம்மளுக்கு எவ்வளோ எதிர்ப்பை தள்ளி போயிட்டு பாகிஸ்தான் விளையாடுறோம். அடி வாங்கியிருக்கோம், போம்பு அடி வாங்கியிருக்கோம், சூடு வாங்கியிருக்கோம், எல்லாம் செஞ்சு கூடயும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் எல்லாம் செய்யணும். நன்றி கடை வர்றதுக்கு ஐத்தியக்கார கிளிப்பானுங்க. அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கு அவங்களுக்கு. மன்னிக்கவும் எமோஷனல் ஆகி சிம்பாப்வே போட்டு ஐயா நேத்தே போட்டியிலே அது கொஞ்சம் பொறுமையா வெல்றீங்க, கொஞ்சம் பொறுமையா வென்றிக்கலாம். என்ன அவசரம் பர்ஹானுக்கு? அப்படி 15 ஓவர்லயே T20 என்ன நினைச்சிருக்கீங்க? புச்சுக்கு அடிச்சு எல்லா பவுலையும் பவுண்டரிக்கு அனுப்புறீங்க.
நீ அதே ஆத்திரம். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையா இதோட நிப்பாட்டிங்க. அதாவது நானும் கூட நேற்று வீடியோவில் சொல்லி இந்த மேட்ச் முடிஞ்சவன கொஞ்சம் வருத்தப்பட்டு, ஏன்னா உங்கள் நாட்டை மதிச்சு எங்கள் நாட்டுக்கு ரிட்டர்ன் வராமல் அப்படியே இருந்து விளையாடுறவங்களை கொஞ்சம் கௌரவிச்சு கொஞ்சம் பொறுமையாக அடிச்சு தோத்து. ஆசியா கப்பில் 10 நிமிஷம் அங்கேக்கு எப்படிலாம் சான்ஸ் கொடுத்தோம், 10 நிமிஷம் எப்படிலாம் சான்ஸ் கொடுத்தோம். என்ன சான்ஸ் கொடுத்தீங்க? ஃபைனலில் 100 அடிக்கிறது, 100 அடிக்க நீங்க தான் சான்ஸ் கொடுத்தோம்ல. ஐபிஎல் எடுத்தீங்களா? ஐபிஎல் சான்ஸ் கொடுக்குறேன்னா ஐபிஎல் ஆக்ஷன் பிளேயர் எடுத்து இந்தியன் கிரவுண்டில் விளையாடுறதுக்கு பழக்கிறதுக்கு கூட தான் சான்ஸ். அது இந்தியன் பவுலர்ஸோடைய வீக்னஸ். 10 நிமிஷம் அடிச்சது 100 ரன் அடிச்சு போட்டு நீங்க தோல்விக்கு முதல் காரணமே என்ன? தோல்விக்கு முதல் காரணம். அப்ப நாங்க எப்படி சான்ஸ் கொடுத்தோம்? சூப்பர் ஓவர்ல தோத்து நாங்க தான் கொடுத்தோம் சான்ஸ். பாகிஸ்தான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் நான் சொன்னா, நாங்க செஞ்ச நன்றி கடனுக்கு நீங்க எங்களுக்கு நன்றி கடன் பண்ணணும்னா நீங்க எங்களுக்கு கப்பு விளையாடி பரவாயில்ல, ஃபைனல் சான்ஸை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. சிம்பாபேக்கு நாளைக்கு அடியாக நம்ம அடிச்சு நாங்கள் 2 பேரும் காட்டில் சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யுங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இனி வர 2 மேட்சும் நாங்கள் எப்படி அடிப்போம். நெட் லைட்டில் அடிக்காட்டியும் அடிப்போம். எங்களுக்கு இப்போ நெட் லைட்டு தான் பிரச்சனை. அதுக்கு நீங்கள் செம்மடி அடிக்கணும். யாரை சிம்பாபே போட்டு வெளுன்னு வெளுத்து எங்களும் வேலை ஒன்று கொண்டு வாங்க. உங்களோட வீடியோலாம் பார்க்குறோம். ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? என் பேர் விகே ராஜ். உங்களோட பெஸ்ட்லேருந்து உங்களோட இது ஃபாலோவா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க. உங்க பேஜுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க. சேனல் பேர் விகே ராஜ்னு ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து ஆர்வம் இந்த மாதிரி தான் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குது. இப்போ இல்லை உங்களோட இது வந்து அந்த இந்த ஜந்து பந்து வீசுறதுக்கு முன்னுக்கிறது நான் உங்களோட ஃபாலோ அடிக்கடி காங்க நீ வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் காங்குறேன். நான் கொழும்புல தான் இருக்கேன். நான் நிறைய காங்குறேன். சரியா ட்ரை பண்ண பேச கேமராமேன் சூப்பர். அவர் என்னதுக்கு சூப்பர்? அவரு உங்களை தத்துருமா காட்டு திரையில போறது படம் திரையில காட்டுறாருல இல்லையா? தம்பி நீ கொஞ்சம் பேசி. இலங்கை அணியை பத்தி என்ன நினைக்கிற? இனி தோந்துக்கிட்டு வருது, வருங்காலத்து நல்லா வரும். வருங்காலத்தில் எதுக்கு போகிறோம்? எப்போ வர? சரி, T20 போட்டியிலையாச்சும் இலங்கை அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கா? வர்ற T20 வேர்ல்ட் கப் இலங்கையில் நடக்க போகுது. நேரடியாக இப்போ கிரவுண்டுக்குலாம் போய் மேட்ச் பார்ப்பீங்களா? ஓ பாப்பா, நானும் இங்க மெச்சானது நாங்க போகாம இருக்க மாட்டோம். மெச்சினாவே நாங்க தான். தம்பி பேரு? சோபிக்சன். ஐயா பேரு? கணேஷ். ஐயா, இந்தியாவில் பிடிச்ச வீரர் யாரு? கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ரிட்டையர் ஆனாரும் சச்சின் டெண்டுல்கர் தான் சப்போர்ட். இப்போ கரண்ட்லி விளையாடுற டீம்ல யாரு? இப்போ விளையாடுறதுல அபிஷேக் சர்மா இல்லை, அந்த பாகிஸ்தான் பிளேயரை பிடிச்சி கத்திட்டு இருந்தாரு. அவர் எங்கே பிடிச்சிங்க? நானும் யாருக்கிட்டேன் நேரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிருந்தீங்களே. நேரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிருந்தேன். யாரு? அந்த பாகிஸ்தான் பிளேயர் என்ன ஆசியா கப்பில் அழுந்துக்கிட்டு இருந்தா, கடைசியாப்பில் அழுந்து உட்காந்துருப்பாரு. பச்சை கலர் டீச்சர். பாகிஸ்தான் ரசிகரா? ரசிகர். துபாயில அவர் துபாயிலே பிடிச்சங்க. நானும் அவர் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கலாய்க்கிறதுக்கு தான். அவர் எனக்கு அம்பட மாட்டேங்குது. அவங்க கையில டக்கு டக்குன்னு சிக்கிறாரு. நம்ம கிட்ட தான் வந்தேன் நான். அப்படியோ அதுக்காக தான் வந்தீங்களா? பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் அவர் துபாயில மேட்ச் பார்க்க வந்தாரு. அவர் நம்மளும் பார்த்துட்டு ஒரு மாதிரியா, ஏன்னா ஒரு பையன் உங்களை வேற தட்டி விட்டு போனாரு. ஓ பேசி இன்டர்வியூ கொடுத்துட்டு போது இப்படி அடிச்சு விட்டாரு. அதைத்தான் உங்களை பேசிட்டு தட்டிட்டு போட்டு கண்டிருக்காங்க ஆளு. ஜிந்தாபாத் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் தட்டி விட்டான். பார்த்தா பறவை வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறமா இந்தியா அவங்களுக்கு அடிச்சிருச்சு ஃபைனல்ல. மறந்துருப்பீங்க. எங்க வச்சு பிடிச்சிங்க? நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா என்கிட்ட? வேற கேள்வி. நாகி நான் நல்லா செய்றீங்க. அத சும்மா வச்சு செய்றீங்க, சும்மா நல்லா இருக்கு. அதுக்காக நான் சில்ல காட்டி போய் சப்போர்ட் பண்ணேன். நன்றி. தேங்க் யூ. அதுக்காச்சும் நம்ம பண்ற இந்த வேலைக்காச்சும் இலங்கைக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஆசியா கப் ரைசிங் ஸ்டார் இறுதி போட்டி இருக்கு. செமிஃபைனல்ல பங்களாதேஷ் இந்தியாவுக்கு அடிச்சு அனுப்பிட்டாங்க. கட்டார்ல நடக்குது போட்டி. அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அடிக்கிறதா சொல்லக்கூடாது, நாங்க அடிக்கிறது மட்டும் சொல்றோம். இப்படி ஒன்று இருக்கு. அன்றைக்கி சின்ன இப்போ பியாஸ்காந்த் அனுப்பாமல் அங்கே வச்சிருந்தா சம்டைம் அதுலேயாவது விளையாண்டு நம்மளோட ஃபைனல் வர வாய்ப்பு இருந்திருக்கும். அது ரைசிங் ஸ்டார், இது இன்டர்நேஷனல் மேட்ச். இல்லை இன்டர்நேஷனல் மேட்ச் தான். இல்லை சொல்கிறேன், சான்ஸ் கொடுக்கல தானே. கூட்டிட்டு வந்து மொதல் மேட்ச் சான்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் அது ஒரு மாம்பழம், இது பவளாப்பழம். தோத்தாலும் வெண்டாலும் இது இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாடுறாரு. இன்டர்நேஷனல் பிளேயர்ஸுக்கு போல் பண்றாரு. வாய்ப்பு கிடைக்குது. டிபியூட் இன்டர்நேஷனல் மேட்ச்ல பாகிஸ்தான்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு அறிமுகமாயிட்டாரு. ஆனா இப்போ வரைக்கும் வெண்டமோ தோத்தமோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லது. விஜயகாந்த் யாஸ்காந்த் அப்படி நான் விசா எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் டிக்கெட்டுக்கு ஸ்பான்சர் கிடைக்காம யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பாகிஸ்தான் போகலையாண்டு? பாகிஸ்தான் விசாவெல்லாம் எடுத்தாச்சு, ஸ்பான்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிடைக்கல. கடைசியா மனசு ஆறுதல். இன்னைக்கு என்ன போட்டி? இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மேட்ச். போன மேட்ச் தோத்துட்டீங்களா? ஆமா தோத்துட்டீங்களா? இதுவும் தோத்துட்டீங்களா? இல்ல, இது அடிச்சிட்டு இருக்கோம். நான் கடைசியா பார்க்கும்போது 300க்கு 6 விக்கெட் போயிருந்துச்சு.
நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ் போட்டி ஒருத்தர் பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேர் என்னது சவுத் ஆஃப்ரிக்காவில் பேர் நல்ல பேர் ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் விளையாடுறாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆல்ரவுண்டர் அவரு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா போட்டியினுடைய கள நிலவரங்களை மேட்ச் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தரோம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ண எங்களுடைய அன்பு உறவுகள் நேரடியாக வந்து பார்த்து நம்மளோட கலகலப்பாக குதூகலப்பாக பேசியிருந்த சோதரர்களுக்கும் அதோட விகே ராஜ் அவர் வந்து விகே ராஜ் ஸ்போர்ட்ஸோ என்னமோ சம்திங் ஒரு பேரில் ஆரம்பிச்சிருங்க. இவருடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வந்து இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருங்க. அப்போ நம்ம சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு இவருக்கு. நல்லா பேசுகிறாரு. இன்றைக்கி நல்ல காமெடியா பேசுறாரு. பின்ன வளர்க்குறோம்ல அப்படியோ அறிவிப்பாளர் எது பண்ணீங்களா? முன்ன ஆரம்பத்தில் வெற்றி எஃப்எம் இருந்துச்சு. அதில் வாய் பேசுறது இல்லையா கை வந்து இப்படி பேசி அப்படி சூப்பர்யா. வாழ்த்துக்கள். உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியாக சண்டே அவுட்டிங் ஒன்று வந்திருக்கீங்க. என்ஜாய். ஓகே பாய். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்.